வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான சட்டுன்னு செய்யக்கூடிய நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கிழங்குக்கு மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு என்ன மாதிரி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கலருக்கு இந்த மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவு ரெட் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. நம்மளுக்கு நல்லா உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக கிடைக்கும். இடையில அப்பப்போ மூடி திறந்து இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடியில் நல்லா ஒட்டிக்கும். அதனால தான் இந்த மாதிரி இடையில அப்பப்போ இந்த மாதிரி மூடி எடுத்து இந்த மாதிரி அப்பப்போ கலரி விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பரான ரொம்ப டேஸ்டான பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் கர்ட் ரைஸுக்கு, ரச சாதத்துக்கு, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற டைம் கூட சட்டுன்னு இந்த பொரியல் செஞ்சுட்டு ஒரு தயிர் சாதமோ இல்லை லெமன் சாதம், ரச சாதம் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்களை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க. டிஃபன் பாக்ஸில் ஒரு பருப்பு கூட சாதம் இருக்காது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.